ஹலோ கைஸ், கமிங் ஜூன் 11th ஆஸ்திரேலியா vs சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடக்க போகுது. யார் ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. எல்லாத்துக்குமே தெரியும் யார் ஜெயிக்க போறா, யார் அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்கன்றது. ஆஸ்திரேலியா தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா ரொம்பவே கீழே தான் இருக்குன்னு சொல்லணும். ஃபைனல்ஸ்னு வந்துட்டாலே ஆஸ்திரேலியா அணி இந்த மாதிரியான ஒரு லெவலில் விளையாடுவாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் முக்கியமாக ஸ்டார் கேஸ் குரூப்லாம் ஃபைனலே தோத்தது கிடையாது. பேட் கமின்ஸ் இன்டர்நேஷனல் மேட்ச்சில் கேப்டன் ஆகி ஃபைனல் தோத்ததே கிடையாது. இந்த மாதிரி பல ரெக்கார்டுகளை வச்சிருக்க டீம் தான் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா அணி ஃபைனல்ஸ் ஆக்ரோஷமாக விளையாடும். இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ்னு வந்தால் ரொம்ப மோசமாகவும் சோக் பண்ணி அப்படி வெளியே வந்துடுவாங்க. ஃபைனல்ஸாக இருக்கட்டும், செமிஃபைனல்ஸாக இருக்கட்டும். இப்போ ஃபைனல்ஸ் வந்திருக்கிறது பவுமா கேப்டன்சியில் சவுத் ஆப்பிரிக்கா, பேட் கமின்ஸ் கேப்டன்சியில் ஆஸ்திரேலியா. யார் ஜெயிப்பா? எல்லாருமே ஆஸ்திரேலியா தான் 100% ஜெயிக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். பட் சவுத் ஆப்பிரிக்கா கோயிங் டு கிவ் டஃப் ஃபைட். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. டஃப் ஃபைட் கொடுத்தாலும் வெற்றி ஆஸ்திரேலியாவுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா தான் டஃப் ஃபைட் கொடுத்து ஒரு மார்ஜின் ஆஃப் எட்ஜஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆஸ்திரேலியாவை குறைச்சிட போட முடியாது. இருந்தாலும் ஆஸ்திரேலியாவே அப்செட் பண்ணுமா சவுத் ஆப்பிரிக்கான்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். அது நடக்க போகுதுன்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. அது நடக்குதா இல்லையான்றதை பார்த்து தெரிஞ்சுப்போம்.